அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும். அது முடிந்த என்ன வெயில். ஹாய்டா. வாடா கல்வத். மா கல்வத்துக்கு ஒரு காஃபி. காஃபிலாம் வேண்டாம், ஒரு ராகி மால் போடுங்கம்மா. என்னடா நீட்டை ட்ரெஸ் பண்ணியிருக்க? நேற்று கூட ஃபோனில் சீக்கிரமாக வரணும்னு சொன்னேன். இங்கே படத்துக்கு போகிறோமா? டேய் இன்னைக்கு May 16ரா? ஆமாம், May 16. அதுக்கு என்னப்போ? தேங்க்ஸ்மா. எலெக்ஷன்ரா, ஓட்டு போட வேணாமா? என்னது, ஓட்டு போட போறியா? வேறு வேலை இருந்தால் போய் பாரு. ஒன்றும் இல்லையா, போய் தூங்கு. ஓட்டு போட போகிறான். ஓட்டு மா, ராகிமால் சூப்பர். இப்போ என்னடா படத்துக்கு போகலாமா? 24 ரிலீஸ் ஆகி 10 நாள் ஆச்சு, இன்னும் பார்க்கல. என்ன சொல்கிறேன்? உங்களுக்குலாம் ஓட்டு போடுறதுனா இலக்காரமாக போச்சு. ஓட்டு போடுற வேலையை அனாவசியமாக பார்க்குறீங்க. அனாவசியம்னு சொல்லிட முடியாது, ஆனால் அனாவசியம்தான். ஆமாடா, அனாவசியம்தான். இப்படி ஒரு நாள் இந்தியாவில் வரும்னு சொல்லிட்டு சுதந்திரத்துக்காக உயிர் விட்டாங்களே, அது அனாவசியம். வஉசி தான் சொத்தையெல்லாம் இழந்துட்டு கடைசி காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் உயிர் விட்டாரே, அது அனாவசியம். திருப்பூர் கொடிக்காத்த குமரன், வீரபாண்டிய கட்டபொம்மன், இவங்க உயிரெலாம் கூட அனாவசியம்தான் இல்லை? டேய், அவங்கெல்லாம் சுதந்திரத்துக்காக உயிரை விட்டவங்கடா. அதுக்கு மட்டும் இல்லைடா, நம்ம ஊரை நம்ம ஆளணும். மற்ற நாடுகளுக்கு முன்னாடி நம்ம சரிசமமாக இருக்கணும். அதுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியம். நீ எப்படி இந்தியன் சொல்கிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட், ஒரு ரேஷன் கார்டு முக்கியமோ, அந்தளவுக்கு ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம்டா. இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், நீ மற்றவங்களுக்கு எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். உன் வீடு, உன் சாப்பாடு, ஏன் உன் கிட்னி கூட. ஆனால் நீயே நினச்சாலும் உன் பையனுக்கு உன் ஓட்டை விட்டு கொடுக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க செத்ததுக்கப்புறம் எதையும் எடுத்துன்னு போகிறது இல்லைன்னு. ஆனால் செத்ததுக்கப்புறம் நம்ம ஓட்டு நம்ம கூட தான் வரும். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் ஒரே வெயில். இந்த நேரத்தில் போய் வரிசையில் நிற்கணும், கையில் மையெல்லாம் வேறு வைப்பாங்க. ஏதாவது ஃப்ரீயாக கொடுத்தா போய் லைனில் நிற்கிறீங்க. பிடிச்ச ஹீரோ படத்துக்கு போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் க்யூவில் நின்று படம் பார்க்குறீங்க. கிரிக்கெட் தான் இந்தியான்னு கிரிக்கெட் முன்னாடி ஓடுறீங்க. நம்ம நாட்டுக்காக 1 மணி நேரம் வெயிலில் நின்னா என்ன தப்பு? நிற்கலாம், தப்பு இல்லை. ஓட்டு போடுறதுக்காக போய் க்யூவில் நிற்கணும்னு சொல்கிறியே, அந்த லைனில் தான் ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசம் கிடையாது. எல்லாரும் போய் ஒரே லைனில் நிற்கணும். கடவுள் சில கூட சில பேர் வீட்டுக்கு போகலாம், ஆனால் ஓட் பாக்ஸ் போகாது. நம்ம நாட்டுக்காக பல பேர் ரத்தக்கரை பார்த்துருக்காங்க. அவங்கள மரியாதை செய்யறதுக்காக நம்ம கையை கரை செஞ்சுக்கலாம், தப்பில்லை. மோரோவர், இது நம்மளோட அடையாளம், நம்ம வாழ்ந்தோன்னு சொல்கிறதுக்கான சரித்திரம். நீ இந்த நாட்டுக்கு எதையும் பண்ண வேணாம், ஓட்டு மட்டும் போட்டால் போதும். நாடு உன்னை மதிக்கும். உனக்கு யாரையும் பிடிக்கலையா, நோட்டா போடு, ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போடு.
இன்றைக்கி தமிழ்நாட்டோட பிரசவ நாள். பிரசவம் ஒழுங்காக நடக்கணும்னா கண்டிப்பாக ஓட்டு போட்டு தான் ஆகணும். நான் போகிறேன், நீயும் வருவன்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் உன் இஷ்டம்.